நம்ம மட்டக்களப்பில் தொடர்ச்சியா ஒரு 3 நாள் மழை கண்டிருக்கீங்க. எத்தனை அடி நீட்டு அப்படி இருக்கு? ஒரு முதல் கண்ட வண்டிக்கிறாங்க. ரெண்டு போனியோட 2 மணக்கு பார்க்கலாம். 2 மணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி. ஓ நல்ல அகலம் வீடுகள் அது கட்டுறபடியா அந்த தண்ணி ஆற்றுல போட்டு வருது. சரியா கனடால சென்று இப்பதான் வந்திருக்கு. நிறைய இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு கிட்ட அப்படிதான் என்ன செலிபிரிட்டி இப்படி ஓடக்கூடாது. இவர் தான் நம்ம செஞ்சுட்டா போச்சு ஓனர். எடுக்காதீங்க, சரியான ஆழமா இருக்கும் போயலான்னு சொன்னா கேட்கான் இல்லை, எடுக்கான் லோரியே. கடும் தண்ணியா இருக்கு. கைஸ் முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்து கைஸ். ஓகே மக்களே, ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய். எங்க போறோம்? அதாவது நம்ம மட்டக்களப்பில் தொடர்ச்சியா ஒரு 3 நாள் மழை நினைக்கிறேன். 3-4 நாள் மழை. 3-4 நாளா மழை. அந்த மழையால இதானா 3-4 நாளா மழை. அப்ப மலையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா காட்டுக்குள்ள தண்ணி ஏறி குளம் எல்லாம் நிரம்பி எல்லா குளத்தையும் திறந்து விட்டு தண்ணி காட்டுக்குள்ள இருந்த தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி எடுத்து போட்டு ஃபுல்லா இதா இருக்கு. என்னது வெள்ளம் நிரம்பி போய் ரோட்டெல்லாம் நிறைஞ்சு கிடக்கு தண்ணி. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் ரோட்டுக்கு வந்தா பிரச்சனை. அதே மாதிரி ஆத்துல இருக்கிற தண்ணி ரோட்டுக்கு வந்தா பிரச்சனை. அப்படிதான் நம்ம மட்டக்களப்பில் இப்ப தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு வந்து கடும் சிக்கலா கிடக்கு. போக்குவரத்து சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நம்ம சித்தாண்டி நினைக்கிறேன், சித்தாண்டியில இருந்து சத்துருக்கொண்டான் பிள்ளையாரடி வரைக்கும் இடுப்பளவுக்கு தண்ணின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்மளும் போய் பார்க்கல. நம்ம பைக்ல போறதானே, டிராக்டர்ல போனா போட்ல போனா பிரச்சனை பார்த்துடுறோம். இப்போ அடுத்து வந்து என்னென்னு சொல்லி சொன்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டிட்டு அப்புறம் இங்கே ஒரு சில ஏரியாலாம் ஃபுல்லாக தாண்டிட்டு அக்கரைப்பத்து பக்கம் பாலம் முடைஞ்சிருக்கு. காணாத குறைக்கு அம்பாறையில எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு சொல்லி கிழக்கு மாகாணம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். அதுக்கு அம்பாறைக்கெல்லாம் போகல. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் பிள்ளையாரடிக்கு போயிட்டு தண்ணியை பார்த்து பிள்ளையாரடிக்கு போயிட்டு தண்ணியை பார்த்து அதே மாதிரி நம்ம திருப்பரந்துரை மட்டக்களப்பு போட்டிருக்கிற இடம் சத்துருக்கொண்டான் அங்கெல்லாம் போய் தண்ணி பார்த்து மற்றது பஸ் ஸ்டாண்டு கிட்ட முதல்ல பிடிச்சி வச்சிருக்காங்களாம். முதல்ல பிடிச்சி வச்சிருக்காங்களான்னு கதை வருது. 5 முதலையோ 6 முதலையோ பிடி விட்டுருக்காங்க கதை வருது. அப்ப அந்த முதல்ல என்ன மாதிரி நிலவரத்துல இருக்கு? ஏன்னா நம்ம முதலையை வந்து ஜூலானே பார்த்துருக்கோம். இப்ப கிட்டடியில வந்து ஒளிவிலுக்கு போனது அங்க பார்த்து நம்ம இப்ப இது வந்து இன்னும் கட்டி வச்சுக்கிறால க்ளோஸ் அப்ல பாக்கலாம் தானே. அப்ப அதையும் பார்த்து நம்ம வியூவர்ஸுக்கு அந்த வீடியோ காட்டுவோம். யோசிச்சு அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த வெள்ளம் வந்ததை வந்து நம்ம மட்டக்களப்பு மக்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். 2014ஆம் ஆண்டோ 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இதே மாதிரி வெள்ளம் வந்து ரோட்டெல்லாம் ஃபுல்லா தண்ணி வந்து கடும் சீன். நாங்க சின்னாக்கள் என்னது இப்போ வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து வெள்ளத்தை வந்து பாக்குறதுக்காக ரோட்டுக்கு வந்திருக்காங்க. இதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே, 3 நாளா எல்லாரும் வீட்டுக்குள்ள தானே இருந்தவங்க. இப்பதான் வெயில் கொஞ்சம் வந்து எல்லாரும் ரோட்டுக்கு வர்றதுனால இப்பதான் ரோட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து வெள்ளத்தை வந்து பாக்குறாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். லைக் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே நம்மளோட மக்கள் எல்லாரும் எவ்வளோ பேர் இந்த ரோட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி விளங்கும். நாங்கள் பைக்கில் வந்துட்டு இப்போ போக போகிறோம். பாருங்கள், இந்த இருக்கிற இந்த துண்டு இப்படியே வந்து அங்கே மட்டுமே சரி பொங்கல் மட்டும் ஃபுல்லாக வெள்ளமாக தான் இருக்கு. அது டிராக்டர் ஒன்று வருது.
டிராக்டர்ல ஆக்கள் ஏற்றிட்டு வராங்க, ஃபுல்லா சனம் ஏற்றிட்டு வராங்க. என்னண்டா இப்போ இதுல வந்து போக்குவரத்து செய்யக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ரோட்ல வந்து போறது கஷ்டம். இந்த பைக்கெல்லாம் ஃபுல்லா தாண்டிருந்தானே, அப்போ அதால என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அங்க இருந்து டிராக்டர்ல வராங்க. நார்மலாக காட்டுறேன் பாருங்க எப்படி வராங்கன்னு சொல்லி. வா, டிராக்டர்ல சைலன்சர் மேல இருக்கிறதால நார்மலா ஸ்பீடா வந்து விடலாம். அது அலை மாதிரி கடல்ல அலை வர மாதிரி வந்து கொண்டிருக்கு. பீச்சில் வர மாதிரி வருது. இது எம்சி டிராக்டர் என்ன, எம்சி டிராக்டர் இது ஃபுல்லா ஏரியா அப்படியே ஃபுல்லா தாண்டி கிடக்கு. வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷத்துக்கு முதல்ல இப்படி ஒரு வெள்ளம் வந்தது? 2 வருஷம் பூரா சொல்லலாது. 12 வருஷம் இருக்கு. ரைட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெள்ளம் வருதுன்றக்குள்ள ரோட்டுக்கு இவ்வளோ தண்ணி வராது. இப்போ இப்படி தண்ணி வந்திருக்குன்றதுக்கான காரணம் என்ன வருது? இந்த ஓடையெல்லாம் வீடுகள் அது கட்டுறபடியாக அந்த தண்ணி ஆற்றுல போட்டு வருதுண்ணே. வராது. இப்போ காட்டு தண்ணியும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. காட்டு தண்ணியும் வந்து குளங்கள் தோண்டியாங்க, அந்த தண்ணியும் வந்திருக்கும். ஆனால் இப்படி பாதிக்காது. டவரை கட்டியாங்க, அந்த கோயில் இதை கட்டியாங்க, தண்ணியை தாங்கக்கூடிய இடத்துல அதை போட்டு மூடி ஏற்றினா என்ன இல்லை, ஒரு உள்ளுக்குள்ள தண்ணி எல்லாம் வெளியில வர பாருங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லி ஒரு சொல்லுங்க. மீனவர் நாங்க இருக்காங்க, அந்த கட்டு தோணி எல்லாம் கட்டி கிடையாது. தொழிலாம் பாதிக்கும். தொழில் ஃபுல்லா பங்களுக்கு இல்லை. மீனவர் பங்கு தலைவர் தானா மீனவர் சங்கத்தில். இப்ப தண்ணிக்குள்ள தோணி எல்லாம் தாண்ட அப்படியா? தோணியில தாண்டது ஒரு தோணியும் இல்லை. பாருங்களேன் தோணி. அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி இருக்கு? வாழ்வாரம் எல்லாரும் கஷ்டம் ஐயா, எல்லாரும் கஷ்டம் தான். வாழ்வாரம் அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை, வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை. நீங்க வாழ்வாதாரம் இல்லை, அது தொழில் இல்லை, தொழில் இல்லை. இப்ப இதுக்குள்ள முதல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது இப்ப ஊருக்குள்ள வருமா? முதல்ல ராவில தண்ணி குடிக்கினா வரும். இப்ப நார்மலா ரோட்டுக்கு வந்து அப்படி போகுமா? அப்படி போகல. அங்க நேரத்துல முதலறிக்கி தான் நாலஞ்சு முதல்ல இன்னும் காணல, ஓட்டு வரல. இப்ப நீங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆத்துக்குள்ள போக்குள்ள முதல்ல கண்டு அப்படியே கண்டிருக்கீங்க. எத்தனை அடி நீட்டு அப்படி இருக்கு? ஒரு முதல் கண்ட வாண்டிக்கிறாங்க. 2 தோணியோட 2 மணக்கு பார்க்கலாம். 2 மணக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி. ஓ, நல்ல அகலம் இப்ப அதுல குட்டிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கேனே. இப்போ பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து முதல்ல குடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க காணல. சரி, ஓகே, நன்றி. அண்ணா, இவ்வளோ ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறாக்கள் தான் என்ன? நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள் வேறு பிரைவேட் ஆட்டோ ஓடுறேண்ணே. ரைட்டு. இப்போ இது வெள்ளத்தால் வந்து நீங்கள் என்ன அளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நான் தொழில் இல்லை, ஆட்டோ ஒன்றும் இல்லை. அந்த ரோட்டெல்லாம் மூடி இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாள் தொழில் இல்லாமல் இருக்கு? தொழில் இல்லாமல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-15 நாளா இருக்கு. 10-15 நாளா பெய்யுது. மற்றது நம்மள மாலச்சப்பன் ஊரணி வீடு இருக்கு. வீடை சுற்றி ஃபுல்லா தண்ணி. அவங்களோட ஆக்கள்லாம் தண்ணி, அந்த சவுக்கல் ஏறி ஃபுல்லா தண்ணி. மற்றது அந்த குடிநீர் கூட கொஞ்சம் இப்போ சிக்கலா தான் இருக்கு. ஊத்த தண்ணி அந்த டைப்ல நம்ம குடிக்கல. சரி. இப்ப இது வந்து ரோட்டுக்கு வெள்ளம் வந்து பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? வளமையா வாரதுதானா? எனக்கு தெரிய கனநாள் சென்று இப்பதான் வந்திருக்கேன். இதால உங்களோட தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மைக்கு ஃபுல்லா பாதிக்கப்பட்டேன். ஹயர்கள் இல்லாமல் நீ தொழில் ஒன்றும் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் ஓடையில அந்த தண்ணி போக எல்லா பிரச்சனையும் எல்லாம் இருக்கு. ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருப்பரந்தூர் தும்புக்குள்ள வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. நான் வளமையாக இருக்கிற பார்க் தனிந்து வைக்கிற பார்க், சரியா? அவடத்த போவோம். அதில் சின்ன பிள்ளை எல்லாம் நீச்சல் அடிச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. சும்மா போயிட்டு பார்ப்போம் அவடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஜோய் பார்த்து அந்த பொடிகளை குறிச்சு கேட்போம். உங்களுக்கு இது எப்படி இருக்கு? பண்ணா இருக்கா, முசுப்பா இருக்கா? பெரிய இடம் கேட்டேன். என்னடா இடுப்பளவு தண்ணி இருக்கு? டேய், அப்பா அவனை நீச்சல் அடிக்கலடா, நடக்கானடா தண்ணிக்குள்ளே. கைஸ் கொஞ்சம் அப்படியே திருப்புறீங்க, இஞ்சி பாருங்களா, இஞ்சி கால்களவு தண்ணிடா. வணக்கம். வணக்கம். இப்போ மட்டக்களப்புல வந்து சரியான வெள்ளமா இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு இந்த வெள்ளம் வந்திருக்கு? இது ஒரு சாரணமா இந்த எனக்கு என்ன அறிய ஒரு 20 வருஷத்துக்கு கிட்ட அப்படிதான். ஏன்னா இப்படி அப்ப வரல, போன தரம் வரக்குள்ள இந்த கொஞ்சம் தான் வந்திருந்தது. ஆனா இப்படி வந்தது இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு உங்களோட வீடு எங்கம்மா இருக்கு? எங்களோட வீடு அங்க ஊரணிக்குள்ள இருக்கு. நீங்க அந்த வெள்ளம் பாக்குறதுக்காக வந்து என்னம்மா தொழில் எல்லாம் செய்றீங்க? தொழில் தங்கச்சோட தான் நான் இருக்கிறேன். அவதான் கச்சேரியில வேலை செய்யறோம், அதனால அவையால வெள்ளத்தால கூட போக்குவரத்து அப்படியே பாதிக்கப்பட்டது.
ஆனா இந்த சனங்களுக்கு பாதிக்கிறதா நான் ஒரு இடம் போறேன் தங்கச்சி அங்க கச்சேரி போறதால அவைக்கு இந்த வழி இல்ல. நம்ம இப்படி இருக்கிறோம். சூறாவளி பயமா சூறாவளி போறோம் அதுதான் பயம், அதான் பயத்துட்டாங்க. ஆனா கடைசியில சூறாவளி வரல, ஆனா காத்தடிச்சிருக்கு. சரி 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 பார்த்தீங்கன்னா விலங்கின் ஃபுல்லா ஏரியாவில் விழாக்கள் எல்லாருமே ஃபுல்லா ரோட்டுக்கு வந்துட்டு வெள்ளம் பாய்கிறேன்னு சொல்லி வந்துருக்காங்க. அந்த பார்க்குன்ற அதுக்குள்ள கோயில்கோயில் அந்த பார்க்கில் ஃபுல்லாக தண்ணின்னா இப்போ கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி வைக்கிறாங்க. அந்த கோயில்கோயில் இருக்கு. நிறைய ஆட்கள் வந்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு குளம்னார் இருந்தாலும் அது ஃபுல்லாக தண்ணி போகுது. இந்த ஏரியா வந்து இப்படி தான் இருக்கு. திருப்பரங்குற மட்டக்களப்பு வந்து ஃபுல்லாக அப்படியே தண்ணி மாதிரி இருக்கு. நிறைய பேர் வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரணிக்கு கிட்ட இருக்கிற மக்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க இந்த வெள்ளத்தாலன்னு சொல்லி. எல்லாரும் வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக வந்து மட்டக்களப்பு பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறோம். என்ன செய்றாங்க பிள்ளையார் அடிக்கிட்டு போகணும். பிள்ளையார் அடிக்கிட்டு போகணும். எங்கே இருக்கு பிள்ளையார்? இங்கே பிள்ளையார் அடிக்கிட்டு போகணும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலில் இருக்கிற பிள்ளையார் அடிக்கு தான் போகிறோம். ஏன்னா பிள்ளையார் அடியும் ஃபுல்லாகவே வந்து தாண்டிட்டு அங்கேயும் வந்து எப்படியான நிலைமைகள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ அடுத்த வீடியோக்குள்ள போவோம். அம்மா சரி அங்கேயும் பார்த்தா சரியான ஆக்களை தான் இருக்கு. ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்கு. தண்ணி என்னடா அது தோணியை போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கடல் வெளியில வந்தா போல இருக்கு. அங்கே போயல போல இருக்கு. ஓயல அப்ப நம்ம இங்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நானும் நீ என்ஜாய் பண்ணணும். பண்ணணும். சரி பைக்கை விடத்த போட்டுட்டு 7 மணி சொல்லி சொன்னா தோணியில போமா தோணியில போறதுக்காக சும்மா நடந்து பாப்போம் என்ன நடக்குன்னு. மக்கள் கூட்டம் இங்க பாருங்க. அதாவது நம்ம என்ன இதுல சாமி கும்பிட்டுட்டேனே, இதுல சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து மட்டக்களப்பை விட்டு போற இடம் வந்து அதான். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே தண்ணி நிக்குது. நடு ரோட்ல போட்டை போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மீனும் பிடி விட்டுருக்குடாப்பா. அது சரி இங்கே மீனே இல்லை. மீனும் பிடி விட்டுருக்கு. இது இந்த இதுல பிடிச்ச மீன் தானே? இதுக்குள்ள வந்து பிடிச்ச மீன் தான் இது. போட்ல இருந்து என் கெளுத்தி மீன் தான் பிடி விடுது நினைக்கிறேன் கூடுதலா. என்ன கெளுத்தி மீன்கள் பேப்பர் மாதிரி ஒரு மீன் பாருங்க. ஏன்னா அது கண்ணும் இல்ல மாதிரி இருக்குண்ணே. ஒரு மீனை வந்து பாதியா வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. இல்ல பஸ்ஸும் போகுது இல்லையானு ஒன்றும் இல்லை. எனக்கு நான் இப்படி நினைக்கல எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொல்லி. என்ன சீன் சொல்லி சொன்னா காத்து தானே, காத்துக்கு தண்ணியை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அலம அடிச்சு இங்க வந்து ஒன்றுருக்கு 2 தோணி வருது. ரோட்ல போற நேரம் தோணி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம ஆத்துக்குள்ள போறாங்க ரோட்ல போய் கொண்டிருக்கோம். தோணி எல்லாம் ரோட்ல வந்து கொண்டிருக்கு. கடவுளே கடவுளே இது பாருங்க தோணி 2 தோணி இருக்கு. என்ன பகுதியண்டா இந்த லேர்னர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து தாண்டிட்டு ஃபுல்லா டெக்டர் தாண்டி பஸ் தாண்டி எல்லாமே தாண்டி இருக்கு. சொல்லுங்க என்ன பகுதி? என்ன பகுதி என்னன்னு பாருங்க. தோணி வார வரத்து முதல்ல தான் தெரியும். தோணி வார வரத்தை பாருங்க. மடி வரீங்க விஜய் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட எந்த இடம்? வயிற்றுக்கே சந்தி. இன்னொரு பேர் சொல்லுவாங்க வெள்ளக்குட்டி சந்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் வெள்ளக்குட்டி சந்திக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு பேர் இதுலயும் நிக்கிறாங்கன்னு சொல்லி.
மக்களுடைய பயணங்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டு போயிட்டேனே. மக்களோட பயணங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிட்டு அங்க இருந்து இங்க வரையில, இங்க இருந்து அங்க போயில. இதுதான் பிரச்சனை. அங்க இருந்து இங்க வரையில, இங்க இருந்து அங்க போயில. ஃபுல்லா க்ரௌட் தாண்டாப்பா. அங்க அங்க எப்படி நடந்து போறாங்கன்னு பாருங்க. தூரே இதுரும் செஞ்சிட்டா போச்சுடாதா. என்ன அது? ஓ அப்படி என்ன 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 செலிபிரிட்டி இப்படி ஓடக்கூடாது. இவர் தான் நம்ம செஞ்சிட்டா போச்சு ஓனர். இது சிச்சுவேஷனை பத்தி சொல்றா. டேய் தங்க டேய் டேய் இப்படி சொல்லக்கூடாது. சரியா யூடியூபர் புள்ளிவரமா லஞ்சலத்தோல முழங்கால அளவுக்கு தண்ணி, கால அளவுக்கு தண்ணி அப்படி சொன்னாங்க. எங்க வரைக்கும் கூட இருக்கேனே. தனியா வந்து எடுத்துச்சா எங்க நாங்க அவ்வளவு பெரிய இதுக்கெல்லாம் வரல. என்னையும் காய்க்கணுமா? நாங்க எடுத்து போடுறல காய்க்கிட்டா காய்ப்பீங்களா? என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மக்களே, நம்மள வயிற்றுக்கு சந்திக்கிட்ட நிக்கிறோம். செட்டியான வெள்ளமாவான்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பமட்டு வந்தா என்னத்த சொல்லுவான்? என்ன ஜோய் நான் பாஞ்சு குளிக்க போறேன். ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கேனே. டேவரன் சார் ஒரு வா, அவரை பிடிச்ச கய பேர் என்ன சார்? ஏன் சார் தண்ணி வந்து ஏன் சார்? டேய் பைத்தியமாடா, உங்களுக்கு எந்த ஸ்கூலடா படிச்சு காட்டிட்டீங்கடா? மைக்கேல்சன் காட்டிட்டீங்கடா. மட்டக்களப்புல இந்த அளவுக்கு வெள்ளம் வந்தது. இங்க பாருங்க, முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்கு. இங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா தண்ணிடாப்பா. இரவு சாப்பாடு எடுக்கல வளர்க்கு இன்றைக்கு. ஏறி போகிறதான் நமக்கு பெட்டர். ஏன்டா அங்கே சைட்டில் ரோட்டில் வந்து தண்ணி கூட இருக்கிறதால இதாக இருக்குது, சரியான ஆழமாக இருக்குது. சும்மாவே ரோட்டு வந்து பள்ளம் தானே, பிளாட்ஃபார்மில் இருந்து இதில் ஏறி போனது தான் நமக்கு சரி. இங்கே ரோட்டை பாருங்க, ரோட்டெல்லாம் உள்ள தண்ணி தான். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அன்னிடம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் தண்ணி வரக்குள்ள நாங்கள் சின்னாக்கள் எங்களை வீட்டில் இருந்தாலும் அப்படிலாம் கூட்டி வரலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து தண்ணியெல்லாம் காட்டி வெள்ளமெல்லாம் காட்டி ஃபுல் ஃபன் அறிக்குது ஏரியா. ஆளை வச்சு பார்ப்போம் பள்ள மாதிரி. ஆமாம், முழங்கால் அளவுக்கு தண்ணிடாப்பா. தேவை சார் நிற்க தேவை சார். குட் மார்னிங். என்ன நினைக்கிங்க வெள்ளத்தை பற்றி? சொல்லுங்க சார். மானகுடி தந்தாது முஸ்பாத்தியானே. அதான் இது உள்ளெல்லாம் தண்ணி ஏறுது. ஓ அந்த தண்ணிக்குள்ள இந்த லொரியை கொண்டு போறாங்களே, ஏதால ஹோப்பு தெரியல. லொரி எடுக்காதீங்க, சரியான ஆழமா இருக்கும் போயலான்னு சொன்னா கேட்கான் இல்லை, எடுக்கான் லொரியே. பாப்போம். போங்கண்ணா போங்கண்ணா. அண்ணே அண்ணே வாகனங்கள் போய்க்கொள்ள இல்லாத அந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதால வார பெரிய பெரிய வாகனம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க. லோரி போப்பது இதால போப்பது தெரியல. பாப்போம். இதுல வெட்டையில மாடாப்பா லோரியே.
ஒரு மாணவர் இங்கால சைடு மெடிக்கல் டவுன் சைடு ஓகே பாதிக்கப்படுது இப்ப இது வந்து மெயின்ல இருக்கிற ரோட்டில் வந்து ஓகேவா இருக்கு. ஓகே வேறு அங்கால ஆத்தங்கர பக்கம் இருக்கு தானே, பஸ் ஸ்டாண்ட் சைட் மற்ற அந்த விஜயா தியேட்டர் ரோட் இருக்கு தானே, அதெல்லாம் வந்து நம்மளா பாதிக்கப்பட்டிருக்கு. தாண்டிட்டு மீன்ஸ் ஓ தண்ணி வந்துட்டு சைக்கிள் பார்க் அதெல்லாம் இருக்கு தானே, சைக்கிள் பார்க் எல்லாம் ஃபுல்லா தண்ணி ஏறி போயிருக்கேன்னு ரோட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ இவங்க பஸ்ஸுக்கு நிக்கிறாங்களோ. பஸ்ஸுக்கு தான் பஸ் போகுமா? பஸ் இதால ட்ரிங்குவால போட்டு போகும் நினைக்கிறேன் கிளம்பு. அவனை பவித்திரன்னு சொன்னா அந்த கொழும்பு போறதுக்கு நிக்கான ஓ ட்ரிங்குவால போட்டு போகும். ஏன்னா இப்ப மண்ணமிட்டி பாலம் தான் உடஞ்சிருக்கு. மண்ணமிட்டியால போகலாம், மற்ற ட்ரிங்குவால போகலாம். ட்ரிங்குவால போட்டா அதால போட்டு மகாவயா அங்க அதால போட்டு அப்படியே போகும் பஸ். சரி அது ரியாசல் அதெல்லாம் போகும். என்ன ட்ரெயின் எல்லாம் அப்படிதான் போறது. சொல்லுங்க எங்க சொல்லுங்கன்னா டிராஃபிக் நிக்குது என்னத்த சொல்றேன். இங்க பாருங்களேன் ரோட்டை புரியுங்க. சம்மந்தம் நான் இது பைக் ஓடி கொண்டு போய் நீங்க மோத்துக்கு கொண்டு கொண்டு கேமரா வச்சா அப்படி விக்கலாதோ விஷன் மறைக்குமே எனக்கு. ஓ மை காட், இங்கே பாரு எப்படி இருக்கு. ஓமா தானே மீன் பாடும் தேநாடுன்னு சொல்லி மற்றவங்களை பேர்ல அதை சொல்லுவாங்க. தண்ணியால மூழ்கி போய் கிடக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணியால மூழ்கி போய் இது இருக்கு. என்ன கரைச்சல் பாப்பா அது. அதாவது போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டு பஸ் எல்லாம் ரிட்டர்ன் போகுது. சொர்ணம் ரோட்டால போட்டு பாப்போம். அதெல்லாம் போட்டு இந்த சாப்பாடு கடை படுத்துறதுக்கு பேட்டி ஸ்வீட்ஸ் எல்லாரும் அதான் என்ன சொல்றேன், நிறைய பேர் வெள்ளத்தை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. வந்து எல்லாரும் வெள்ளத்தை வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு அந்த ஒரு ஃபன் எடுக்கிறாங்க. கஷ்டத்துலயும் ஒரு ஃபன். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இப்ப நம்ம வீடியோல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 10 வருஷத்துக்கு பிறகு வந்து இப்படி ஒரு வெள்ளம் வந்துருக்கு சரியா. இப்ப வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா நீ பார்க்க வரங்களுக்கு வந்து இது ஒரு புது விஷயம் தானே. திடீர்னா போல மட்டக்களப்புல இவ்வளவு சதவீதத்துக்கு மழை வீழ்ச்சி மழை வந்து இவ்வளவு பெஞ்சிருக்கு, அதால இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கணுக்குள்ள பாக்குறாங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வேண்டாம் 10 வருஷம் பண்ணக்குள்ள எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் நம்மளை விட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு நினைவுகள் இருக்கும் அந்த 10 வருஷத்துக்கு. அந்த 10 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கணுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் வந்து இது வர்ற அங்க ஃபுல்லா தாண்டி இருக்கு. அடுத்த ஒரு வீடியோ அடுத்த இடுப்பளவு தண்ணியோட சைக்கிள் தாண்டிட்டு பொடியுங்க. இடுப்பளவு தண்ணி இன்னைக்கு சைக்கிள் தாண்டிட்டு. ஓ மை காட். சரி விடி போ. எங்க அந்த அண்ணன் தலையாட்டு தம்பி இடுப்பளவுக்கா வீடு சரியில்லை. அடுத்து வந்து பெங்கோபுரம் ஃபோர்ட் பார்க் அந்த சைடு ஆறு அப்படி ஆறுன்னு தண்ணி நிரம்பி போய் இருக்கும். அந்த அக்வா ரெஸ்டாரண்ட்லாம் தண்ணிக்கு மேல கட்டி வச்சுக்கிறாங்க. அக்வா ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சும்மாவே மழை பெஞ்சோம்னா தண்ணி வந்துச்சு. அக்வா ரெஸ்டாரண்ட் தண்ணிக்குள்ள இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரைட். இந்த இடம் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபேமஸான இடம். சத்தா ரோட்னு சொன்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பசார் ஸ்ட்ரீட்னாலும் தெரியும் எல்லாருக்கும். அதான் போறோம் அப்படியே வெட்டணும்னு சொல்லி சொன்னா போர்ட்ஸ் இருக்கு. ஃபவுண்டன் பார்க் கழிச்சு அப்படியே போர்ட்ஸ் வெபர். என்னடா வெபர்ல கிரிக்கெட் விளாடுறாங்க பாத்தீங்களா? நம்மட புள்ளைய சவுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மெதுவா போங்களேன். வெள்ளம் பார்க்க போறோம் வெள்ளம் பார்க்க போறோம் வெள்ளம் பார்க்க போறோம் வெள்ளம் பார்க்க போறது. ஓ மை காட். ஆனா இது கொஞ்சம் அவ்வளவு வித்தியாசம் விளங்கல. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு முதல்ல தண்ணி இருந்தனால இங்க பார்த்தா இங்க அம்மாட்ட சீடி காய்ச்ச பூச்ச பூச்ச பூச்ச
ஓ மை காட், அந்த அண்ணனுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி வருது. அக்வா ரெஸ்டாரண்ட் போயிடலாம் சார், இடுப்பளவு தண்ணிடா அவருக்கு. சரி, இவர் கோப்பரை ரோல இருக்கு. சரி போயிட்டு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ரெஸ்டாரண்ட் அந்த இதுக்கு ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிறது. நம்மளோட அந்த எம்சிஆல இருக்கிறது. தண்ணி ஃபுல்லாக லோடாகி போய் கிடக்கு. இது தொடர்ந்து பார்ப்போம் இருக்கா. பயப்பறியா குமாரி? இல்லை முதல்ல இருக்குதான். திடீர்னு காலில் தட்டு போடும். கடும் தண்ணியா இருக்கு. கைஸ் முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்து கைஸ். எனக்கு என்ன ரிஸ்க் அந்த போறது சரி வராது. சிட்டு ஆயிரும். இது கடும் ரிஸ்கா இருக்கு. இதுக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னா முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கிறதால போய்க்கொள்ளையில இதுக்குள்ள போகலாம். பயமா இருக்கு. பயமா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. பாப்போம் நல்லா போயில அக்வா ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். பார்த்தனா இங்கிருந்து பார்த்தா விளங்குது ரெஸ்டாரண்ட். தாண்டிட்டாப்பா, தாண்டிட்டு போல இருக்கு. உள்ளுக்குள்ள தண்ணியா? கடுமையான தண்ணியா? தண்ணி தான் வெளியே இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள இல்லை. உள்ளுக்குள்ள இல்லைண்ணே? உள்ளுக்குள்ள இல்லை. முதல்ல இங்கே தெரியா? முதல்ல போலாதான் போகலாம். இதால போகணுமா? இந்த சைட்டால? ஓ சைட்டால தான் போகணும், ஓட்டால தான் போகணும். அங்கே பள்ளம் கிடக்கு. ஓகே.
அங்கால சாலுது அங்கால சாப்பிடும் இல்லை உடனே அங்கால சாப்பிடும் இல்லை இங்கால சாப்பிடும் அபிக்காராங்கள பாருங்க அங்கால நிற்கிறாங்க கரையில் அபிக்கிற வேலை ரோட்ல இருக்கிறாங்கடா அதே கரையில இருக்காங்க ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆகிருக்கும். டெய்லிமான வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம கீழே வந்து வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிங் தான் உங்களை அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கு. இதோட நாங்க வீடியோ முடிச்சு கொள்றோம். பாய்.